ஓகேன்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு எனக்கான வீடியோல நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்க, எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால சரியா ரிப்ளை பண்ண முடியல. வந்து கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணா அது வந்து உங்களுக்கு மட்டும் தான் பதிலா கிடைக்கும். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம்னா அது உங்களுக்கு மட்டும் தான் நோட்டிபிகேஷனா வரும். அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க டவுட்டை நான் வந்து வீடியோ மூலமா சரியா நீங்க என்ன கேட்டீங்களோ அதை டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணி உங்க வீடியோக்கு நான் உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண போறேன். சரிங்களா? அந்த மாதிரி ரிப்ளை பண்ணும்போது உங்க டவுட் எத்தனை பேருக்கு இருக்கோ எல்லாத்துக்கும் கிளியர் ஆகும். சரிங்களா? ஓகேன்பா, நீங்க இது வரைக்கும் எனக்கு என்ன எத்தனை கமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதுல வந்து ஒரு 25 எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஒரு 25 கமெண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த 25 கமெண்ட்டுக்கு நம்ம இப்போ ரிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அந்த 25 கமெண்ட் எல்லாத்துக்கும் தெரியணும். சரிங்களா? உங்களுக்கு இருக்க டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம இப்போ வீடியோ மூலமா நான் நிறைய பேருக்கு சொன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரிங்களா? அந்த அந்த அது ரிலேட்டடா தான் இன்னைக்கு நம்ம எட்டு வந்திருக்கோம். இதை ஏன் பேப்பர்ல எட்டு வந்திருக்கேன், எழுதி எட்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் ஒரு பேப்பர்ல லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்களுக்கும் இதுல நிறைய டவுட் இருக்கலாம், உங்களுக்கும் நிறைய இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால வீடியோவை ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கமெண்ட் பண்ண இது கூட இதுல இருக்கலாம். சரிங்களா? நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணிருக்கலாம், அது கூட இதுல ஆன்சரா வரலாம். சரிங்களா? ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ ஃபீமேலுக்கு ஹைட் எவ்வளோ? சரிங்களா? ஃபீமேலுக்கு SSCGD ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 157 சென்டிமீட்டர். சரிங்களா? 157 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ ஆவடியில ஸ்டே பண்ண ரூம் பக்கத்துல இருக்கா? இருக்கு ப்ரோ. உங்களுக்கு ஆவடியில பிசிக்கல் செலக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ரூம் இருக்கு. நீங்க ஒன் டேக்கு முன்னாடியே போய் செக் பண்ணி டீட்டெயிலா விசாரிங்க. பக்கத்துல இருக்கு. சரிங்களா? நீங்க ரூம் பக்கத்துல இருக்க நைட்டு போவாதீங்க. நாளைக்கு பிசிக்கலா இன்னைக்கு மார்னிங்காவது அட்லீஸ்ட் போயிருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ப்ரோ உங்க ஃப்ரெண்டு ராகுல் டைம் இங்க எவ்வளவு பண்ணார், அங்க எவ்வளவு பண்ணார் அப்படின்னு கேட்டீங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி 26 நிமிஷம் கிட்ட ஓடினாரு. அதுக்கடுத்து லாஸ்டா இங்க செலக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க அவரோட டைமிங் வந்து 21+. சரிங்களா? அங்க செலக்ஷன் அவர் பண்ண டைமிங் வந்து 20 நிமிஷத்துக்கு மேல, 21 நிமிஷத்துக்குள்ள. சரிங்களா? அதாவது 20+ பிளாட்ல ஓடி இருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து ப்ரோ ஓவர் வெயிட் இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? சரிங்களா? இந்த மாதிரி கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓவர் ஹைட்டு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கேன்னா என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருந்தா ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இல்லை. அண்டர் 50 அதாவது அண்டர் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா 50 kg அதாவது 50 கிலோக்கு மேல இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்க பாடி ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். அதாவது இப்போ வந்து நான் வந்து 165 இருக்கேன், நான் அதிகபட்சமா வந்து ஒரு 65 கிலோ வெயிட் இருக்கலாம் அப்படின்னா ஒரு 67 2 கிலோ 3 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஓவரா நீங்க வெயிட் கூட இருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஷார்ட்டா சொல்லணும்னா சரிங்களா, அண்டர் வெயிட்னா 50 கிலோக்கு கீழே இருக்கக்கூடாது, மினிமம் 50 கிலோக்கு மேல இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து உங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 கிலோ 3 கிலோ கூட இருந்தா பரவாயில்ல, ரொம்ப கூட இருக்கக்கூடாது. ஒரு 4 கிலோ 5 கிலோக்கு மேல கூட இருந்தா ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் இருந்தா கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ப்ரோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல அப்பா நேம் செக் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. ப்ரோ இது வரைக்கும் வந்து செக் பண்ணதில்லை, ஆனா இப்போ ரொம்ப டீட்டெயிலா செக் பண்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் இப்போ உங்களோட ஒரு டாக்குமெண்ட்ல அப்பா நேமுக்கு இனிஷியல் இருக்கு, இன்னொரு டாக்குமெண்ட்ல அப்பா நேமுக்கு இனிஷியல் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க அஃபிடேவிட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து என்னன்னா ப்ரோ நீங்க 7 மணின்னு சொல்றீங்க, இன்னொருத்தர் 10 மணின்னு சொல்றாங்க. சரிங்களா ப்ரோ? உங்க யூடியூப் சேனல்ல 7 மணிக்கு செலக்ஷன் ரெண்டு ஓட விடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க, இன்னொருத்தவங்க வந்து 10 மணிக்கு ஓட விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நண்பா நான் சொன்னது வந்து சிவகங்கையில வந்து 7 மணில இருந்து 7:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னது வந்து மேபி ஆவடியா இருக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து ப்ரோ செஸ்ட் வந்து நிப்பிள்ல இருந்து மெஷர் பண்ணுவாங்களா, எப்படி ப்ரோ மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நிப்பிள் அல்லது நிப்பிள் கீழே இருந்தா ஜஸ்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ப்ரோ NCC B சர்டிஃபிகேட் நான் அப்ளை பண்ணேன் ப்ரோ, ஆனா இப்போ எனக்கு NCC C சர்டிஃபிகேட் இருக்கு ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது எப்படி ப்ரோ NCC C சர்டிஃபிகேட் இப்போ வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நண்பா நீங்க எதை நீங்க அப்ளை பண்ணீங்களோ அதை தான் எடுத்துப்பாங்க. சரிங்களா? நீங்க B சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அதை தான் இப்போ மார்க்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் ஏதாவது செலக்ஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வேணா நீங்க NCC C சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேரையும் ஒன்னாதான் ஓட விடுவாங்களா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இல்ல நண்பா, அதாவது கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா தான் ஓட விடுவாங்க. இப்போ வந்து பாய்ஸுக்கு செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து நவம்பர் ஸ்டார்டிங்ல இருந்து மேபி உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு வந்து
பிசிக்கல் செலக்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ நீ கேப் அலோவ் பண்ணுவாங்களா? இல்ல நண்பா, நீ கேப்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது உங்களோட கிளாத்து, உங்களோட ஷூ, அதாவது உங்களுக்கு ஃபுட்டு, உங்களோட டயட், பனானா, ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் அலோவ் பண்றாங்க. வேற வாட்சோ, நீ கேப்போ, ஸ்ப்ரேயோ அல்லது டேப்லெட்டோ எதுவுமே அலோவ் பண்றது இல்லை. சரிங்களா? அதனால நீங்க எதுனாலும் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? அதை நம்பி உள்ள போகாதீங்க. அலோவ் பண்றது இல்லை. ப்ரோ ஹைட் ஸ்ட்ரிக்ட், இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ ஹைட் ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்களா அப்படின்னு. ஆமா நண்பா, கண்டிப்பா ஹைட்ல வந்து 1 சென்டிமீட்டர் கூட குறைக்கிறது இல்ல. அவங்க ஒரு ஹைட் மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் இல்லைன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது வெயிட் கூட கொஞ்சம் பார்த்து பார்த்து விட்டுறாங்க நண்பா. வெயிட் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு சொன்னது வந்து என்னன்னா, வெயிட்ல வந்து இது வரைக்கும் யாரையுமே ரிஜெக்ட் பண்ணது இல்ல. சரிங்களா? வெயிட்ல வந்து இது வரைக்கும் யாருமே ரிஜெக்ட் பண்ணது இல்ல. ஆனா ஹைட்டும் செஸ்டும் ரொம்ப கரெக்டா பாக்காங்க. சரிங்களா? ஹைட் வந்து மினிமம் 170 இருக்கணும், 170க்கு மேல. சரிங்களா? 170 பிளஸ் இருந்தா ஓகே. அதாவது மாரி செஸ்ட் வந்து நீங்க நார்மலா 80 இருக்கணும். செஸ்ட் விரிக்கும் போது எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டர் இருக்கணும். சரிங்களா? செஸ்ட் வந்து 85 சென்டிமீட்டர் இருக்கணும் வெயிட்ல. ஆனா இது வரைக்கும் யாரையும் ரிஜெக்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு எதுவும் ஒர்க் அவுட் இருந்தா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொருத்தர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ பாஸ்போர்ட் பேக்ரவுண்ட் போட்டோ ஒயிட் வைக்கலாமா அல்லது ப்ளூ வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நண்பா, மேக்ஸிமம் வந்து நீங்க எந்த போட்டோனாலும் பாஸ்போர்ட் போட்டோ ரெடி பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒயிட்லயே வைங்க. சரிங்களா? சில இதுல வந்து டீட்டெயிலா சொல்லிடுவாங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒயிட் தான் வேணும் அப்படின்னு. சரிங்களா? அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து வேற போட்டோ எடுக்கணும்னா நீங்க எப்பவும் பாஸ்போர்ட் போட்டோ வந்து எடுத்தாலும் மேக்ஸிமம் ஒயிட் பேக்ரவுண்ட்ல எடுங்க. வேற எந்த கலரும் ப்ளூ கூட வேண்டாம், மேக்ஸிமம் ஒயிட்டே எடுங்க. சரிங்களா? அடுத்த ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு, அண்ணா எஸ்எஸ்சி ஜிடி அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல. நண்பா, எஸ்எஸ்சி ஜிடி செலக்ஷன், எஸ்எஸ்சி ஜிடி அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா நவம்பர் 5ல இருந்து நவம்பர் 7 வரை பண்ணிக்கலாம். நீங்க அந்த நேரத்துல கண்டிப்பா மிஸ் பண்ணாம பண்ணுங்க. அதுக்கடுத்து இப்போ கூட எஸ்எஸ்சி ஜிடிக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. யாரும் நெக்ஸ்ட் ஜிடிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்பவே அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணும் போதே கரெக்டா டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருங்க. சரிங்களா? எந்த டாக்குமெண்ட்டும் மிஸ் பண்ணிடாம எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணும் போதே கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி செலக்ஷன் டைம்ல நீங்க எந்த ஒரு அலைச்சலும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. ப்ராப்பரா டீசெண்டா செலக்ஷன் அட்டன் பண்ணமா முடிச்சிடமா வந்துகிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், ப்ரோ நான் 10th இயர் பாசிங் 2018, ஆனா நான் அப்ளை பண்ணும்போது 2020 போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு நண்பா. அது வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷனுக்கு எந்த ஆபீசர் வராங்களோ அவங்கள பொறுத்தா இருக்கு. சரிங்களா? அதனால மேபி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுக்கும் ரெடியா இருங்க. சரிங்களா? மேபி அதுல வந்து மால் பிராக்டிஸ் போடக்கூட சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, என்னன்னா ப்ரோ ஓபிசி சர்டிஃபிகேட்ல இன்சியல் இல்ல, அதனால எதுவும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா, அது ரிலேட்டடா தெளிவா ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காப்ல. கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் நண்பா. சரிங்களா? கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். நீங்க எதுக்கும் அபிடேவிட் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ப்ரோ இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காப்ல, ப்ரோ ஹீல் கிராக் எனி ப்ராப்ளம் வருமா ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவர் வந்து ஹீல் கிராக்னா எதை சொல்றான்னு தெரியல. ஐ திங்க் ஹீல் கிராக்னா ஒரு சிலருக்கு வந்து காலில் வந்து பாதத்துல வெடிப்பு இருக்கும். சரிங்களா? அது ரிலேட்டடா தான் கேட்காங்கன்னு நினைக்கிறேன். நண்பா, அதெல்லாம் வந்து அவ்வளவு டீட்டெயிலா பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் செக் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அதை நீங்க எதுவும் சரி பண்ண முடியும்னா பார்த்து செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு ப்ரோ 2024 எஸ்எஸ்சி ஜிடி இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஜனவரில எக்ஸாம் வரும், எக்ஸாம் ஈஸியா இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நண்பா, எல்லா எக்ஸாமுமே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா எக்ஸாமும் ஈஸி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, இப்போ வந்து நிறைய அகாடமி இருக்கு. சரிங்களா? யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் ஷேர் பண்றாங்க. சரிங்களா? நிறைய எல்லாமே நீங்க வந்து எல்லாமே கத்துக்கலாம், ஈஸியா கத்துக்கலாம். நீங்க இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து செப்டம்பர் மாசம் தானே முடிய போகுது, அக்டோபர் நவம்பர் டிசம்பர். சரிங்களா? 3-4 மாசம் இருக்கு. நீங்க இப்பவுமே ப்ராப்பரா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஒரு நல்ல அகாடமி இல்ல நல்ல ஏதாவது ஒரு ப்ராசஸ் டெய்லி கன்சிஸ்டன்சியா படிங்க. எல்லாருமே 0% தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே வெற்றியாளர் ஆக முடியாது. யார் ப்ராப்பரா கன்சிஸ்டன்சியா படிக்கிறாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. நீங்க இப்பவே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அங்கிருந்து ஒருத்தர் கேக்குறாங்க, ப்ரோ ரீமெடிக்கல் பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. சரியா நண்பா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்கலாம். அதுல 90% சூப்பரா செக் பண்ணிடுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட் சூப்பரா செக் பண்ணிடுவாங்க, அதே ப்ராப்பரா செக் பண்ணிடுவாங்க.
ஆனா அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருந்தா அவங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் போட்டு அடுத்து மறுநாள் வர சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி மறுநாள் வர சொல்லி மறுநாள் இன்னும் டீட்டெயிலா செக் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி டீட்டெயிலா செக் பண்ணுவாங்க. எதுல அவங்களுக்கு டவுட் இருக்கோ அது இன்னும் தெளிவா செக் பண்ணி பண்றதா மெடிக்கல் செக், ரீமெடிக்கல் செக் பண்றது. சரியா, அதுக்கடுத்து ப்ரோ நோஸ்ல சதை வளர்ந்தா அன்பிட்டா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ப்ரோ, நோஸ்ல வந்து கண்டிப்பா சதை வளரக்கூடாது. அப்படி வளர்ந்தா அதை அன்பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா, மேபி நீங்க வந்து டாக்டரவே பாருங்க, அதுக்கு அதை சால்வ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கோ டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஓகேன்பா. நம்ம ஓரளவு நம்ம கமெண்ட்ல ஓரளவு எல்லா கமெண்ட்டும் இல்லாம ஓரளவு முக்கியமான கமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது வந்து மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி வேற எதுவும் உங்களுக்கு டவுட் வேணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க, நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றோம். இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஷேர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, பிசிக்கல் நல்லா பண்ணுங்க. இன்னும் மேக்சிமம் எல்லாரும் நிறைய பேர் ரன்னிங்ல ஃபெயில் ஆகுறாங்க. சரிங்களா, நிறைய பேர் ரன்னிங்ல ஃபெயில் ஆகுறாங்க. சரிங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. சரிங்களா, ஒரு சிலருக்குலாம் பிசிக்கல் அட்டன் பண்ற வாய்ப்பே கிடைச்சிருக்காது, கட் ஆஃப் வந்திருக்காது. உங்களுக்கு அந்த கடவுள் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பா எஃபோர்ட் போட்டு எல்லாமே நல்லா பண்ணுங்க. சரிங்களா, அதுவும் ரன்னிங்ல வந்து நிறைய பேர் வெளியே ரிஜெக்ட் ஆகி வர்றது எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்களா, நிறைய பேர் வராங்க. இப்ப 50 பேர் போறாங்கன்னா அதுல 25 பேர் ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி இருக்காங்க நண்பா. ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுவுமே நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணா கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே நண்பா, எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா பிசிக்கல் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கொடுக்குறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ.